இப்போது நம்ம வந்து இந்த ஆன்மீக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்த்தும் அப்படிங்கிற சீரீஸில் இருக்கோம். இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3 இடங்களில் மாற்றம் நிகழும். ஒன்று உடல், ஒன்று மனம், ஒன்று உங்களுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறது. முதல்ல நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் தவ பயிற்சிகளில் தியானத்தில் உட்காரும்போது என்ன ஆகுனா, முதல்ல உங்கள் மனதில் தான் அது வந்து கை வைக்க ஆரம்பிக்கும். மனம் லேசாக இருக்குது, மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது, நான் ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா தியானம் பண்ணேன், எனக்கு அப்படியே எங்கேயோ சொர்க்கலோகமே நான் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, என்னோட மனம் அவ்வளோ நிறைவாக இருக்குது அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிக்கும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயிற்சிகள் ஆரம்பித்து ஒரு 10 நாளுக்குள்ளே இந்த டிஃப்ரென்ஸ் நடக்கும். சரிங்களா? 10லேருந்து 15 நாள் உங்களுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நீங்கள் டீப்பாக உள்ளே போனீங்கன்னா, அப்போ என்ன ஆகுனா, உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத எண்ணங்கள், கழிவுகள் எல்லாமே வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அப்போ என்ன தெரியுங்களா, எல்லோரும் சொல்லுவாங்க, ஏங்க நான் நல்லா இருக்கணும்னு தாங்க நான் தியானம் பண்ணேன், ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் தியானம் பண்ணனால தான் எனக்கு என் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனையுமே வருது, நான் எப்போ யோசித்து பார்க்காததெல்லாம் வருது, எனக்கு நிம்மதியே இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால நடைபெறுது, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம்.